வணக்கம். ஏஐ ஸ்டாக், அதாவது ஒரு ஏஐ கோடிலிருந்து ஒரு முழுமையான படைப்பா எப்படி மாறுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். நீங்க ஒரு ஏஐ கிட்ட எனக்கு ஒரு படம் வரைஞ்சு கொடு அப்படின்னு கேக்குறீங்க. இல்லனா ஒரு கவிதை எழுத சொல்றீங்க. உடனே அது செஞ்சிடுது. ஆனா அந்த நொடியில ஸ்கிரீனுக்கு பின்னால நிஜமா என்னதான் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க அந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய விஷயத்த உருவாக்குறதுக்கு முன்னாடியும் அதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் தேவை இல்லையா? ஏஐ உலகத்திலயும் அப்படித்தான். அந்த அடித்தளம் தான் கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப முக்கியமான கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது எந்த ஒரு ஏஐ மேஜிக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் பின்னால வேலை செஞ்சுட்டு இருக்கு. இத ஒரு பெரிய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது இல்லாம மொத்த பில்டிங்குமே சரிஞ்சிடும். இந்த அடித்தளங்கிறது ஒரு தடவை கட்டி முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் கிடையாது. இத தொடர்ந்து பராமரிக்கணும். இன்ஜினியர்ஸ் இதை எப்பவுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த இகேஎஸ் மாடியூல் மாதிரி முக்கியமான பகுதிகளை மேம்படுத்தி எல்லாமே எந்த தடங்களும் இல்லாம பாதுகாப்பா இயங்குறது உறுதி செய்வாங்க. சரி, ஒரு சர்வீஸ் எப்படி எப்பவுமே ஆன்லைன்ல இருக்கு, ஒரு நிமிஷம் கூட டவுன் ஆகாம? அதுக்கு காரணம் தான் இந்த மல்டி ஏசட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டெக்னிக். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே ஒரு சர்வர் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை, அதாவது ஒரு டூப்ளிகேட் சர்வர் ரெடியா இருக்கும். மெயின் சர்வர் அப்டேட் ஆகும்போதோ இல்ல ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்போதோ இந்த ஸ்டாண்ட் பை சர்வர் உடனே வேலைய ஆரம்பிச்சிடும். இதனால யூசரா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தெரியவே தெரியாது. ஏஐ சர்வீசஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்ளோ பாதுகாப்பான சிஸ்டம்ஸ் இருந்தாலும் ஒருவேளை ஏதாவது தப்பா போயிட்டா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு பக்காவான பிளான் இருக்கு. முக்கியமான ஃபைல்ஸ பாதுகாப்பான இடத்துல சேமிக்கிறதுல இருந்து ஏதாவது பிரச்சனைன்னா பழைய வெர்ஷனுக்கு ஈஸியா போறது வரைக்கும், ரொம்ப மோசமான நிலைமையில மேனுவலா சிஸ்டத்தை திரும்ப உருவாக்குறதுக்கு கூட பிளான் வச்சிருப்பாங்க. ஓகே, நாம இப்போ ஃபவுண்டேஷனை பார்த்துட்டோம். அடுத்து அந்த பில்டிங்கோட மூளைக்கு போலாம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தான் ஏஐயோட உண்மையான அறிவு உட்கார்ந்திருக்கு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். ஏஐயோட இந்த யோசிக்கிற திறனும் கத்துக்கிற திறனும் உண்மையில எங்கிருந்து வருது? வாங்க பார்க்கலாம். இத பாருங்க, இதுதான் ஒரு ஏஐயோட மூளையோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட பல ஐடியாக்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்ச மாதிரி ஒரு சிக்கலான சிஸ்டம் இது. இந்த சிஸ்டத்தோட மையத்துல இருக்கிறது நியூரல் நெட்வொர்க்ஸ். இது கிட்டத்தட்ட நம்ம மனுஷ மூளை மாதிரியே வேலை செய்யும். ஏகப்பட்ட டேட்டாவை பார்த்து அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை கத்துக்கிட்டு அதை வச்சு முடிவெடுக்கும். இதுதான் ஏஐ கத்துக்கிறதோட படி. நியூரல் நெட்வொர்க்குக்கு அடுத்த லேயர் தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ. இது கத்துக்கிட்டதை வச்சு இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்ன புதுசா உருவாக்குது. நாம கேக்குற படம், கவிதை, கதை எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த அடுக்கு தான். இது சும்மா காப்பி அடிக்கிறதில்ல, உண்மையிலே புதுசா ஒன்ன உருவாக்குது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஏஐ மூளையை நம்ம எப்படி பயன்படுத்துறது? அதுதான் அடுத்த கட்டம். இந்த நுண்ணறிவை நாம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய கருவிகளா, அதாவது டூல்ஸா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த நுண்ணறிவு நம்மள மாதிரி கிரியேட்டர்ஸ்க்காகவே ஒரு புது தலைமுறை டூல்ஸை உருவாக்கியிருக்கு. நாம இப்ப பார்க்க போற ஏஐ டூல்ஸ் இதுதான். இது வெறும் கருவிகள் மட்டுமல்ல, நம்மளோட கிரியேட்டிவிட்டியோட பார்ட்னர்ஸ்னே சொல்லலாம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஏஐ டூல் இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கோட் எழுதணுமா? அதுக்கு கிளாட் ஓபிஸ் இருக்கு. பிளாக் போஸ்ட் இல்ல கதை மாதிரி கண்டென்ட் உருவாக்கணுமா? அதுக்கு கிளாட் சொனெட் ஒரு நல்ல சாய்ஸ். ஆழமா ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னா பெர்ப்ளெக்சிட்டி மற்றும் ஜெமினாய் ஹெல்ப் பண்ணும். கடைசியா உங்க கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுக்க, அதாவது படம் வரைய நானோ பனானா இருக்கு. ஓகே, நாம இதுவரைக்கும் தனித்தனியா பார்த்த எல்லா பாகங்களையும் இப்போ ஒன்னா சேர்த்து ஒரு முழு படமா பார்க்கலாம். அதாவது அடித்தளத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசி படைப்பு வரைக்கும். பாருங்க, இந்த முழு ப்ராசஸும் எவ்ளோ அழகா விளக்கப்படுதுன்னு. முதல் படியில ஏடபிள்யூஎஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடுது. அதுக்கு மேல நியூரல் நெட்வொர்க்ஸ் மாதிரி நுண்ணறிவு லேயர்ஸ் வருது. அந்த அறிவை நாம பயன்படுத்த கிளாட் மாதிரி டூல்ஸ் நமக்கு உதவுது. கடைசியா 4வது படியில நம்மளோட யுனிக்கான ஒரு படைப்பு உருவாகுது. டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த முழு ஏஐ ஸ்டாக்கும் இன்னும் பவர்ஃபுல்லா, இன்னும் ஆட்டோமேட்டடா மாறும். அப்போ இந்த எல்லையில்லாத வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு மனுஷங்களான நாம எதை உருவாக்க போறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க.